الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق ثم الله ينشئ النشأة الآخرة إن الله على كل شيء قدير صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோடை காலம், பள்ளிக்கூடங்கள் விடுமுறை, அதிகமான பேர்களுக்கு ஓய்வு காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு நிஅமத்துகள் இருக்கிறது. அந்த ரெண்டு நிஅமத்துகளுடைய விஷயத்திலே அதிகமான மனிதர்கள் ஏமாற்றம் அடைந்து விடுகிறார்கள், பொடுபோக்காக இருக்கிறார்கள். அந்த ஓய்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் எதில் கழிக்க வேண்டுமோ அதில் கழிக்காமல் அதை இழந்து விடுகிறார்கள், இழப்புக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று சொன்னான். அது ஓய்வு ஒன்று, ஆரோக்கியம் ஒன்று. அது இந்த மாதிரியான காலகட்டங்களில் அது கிடைக்கிறது. மாணவர்களுக்கு கிடைக்கிறது, மாணவிகளுக்கு கிடைக்கிறது. இதை மனிதர்கள் பல வகைகளில் கழிப்பார்கள். சிலர் சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு இந்த ஒரு 40 நாள் 45 நாள் நிம்மதியாக இருக்க வேண்டிய அந்த குழந்தைகளையும் பாடாப்படுத்துவது, கம்ப்யூட்டர் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், இன்னும் சில பேர் அதுலேயும் கராத்தைகள், இதெல்லாம். இன்னும் சிலர் ஊரை விட்டே வெளியேறி சென்று விடுவது. நம்முடைய மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. அதில் நாங்கள் சுற்றுலா செல்கிறோம், இன்ப சுற்றுலா அப்படின்னு மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுவான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். பல ஊர்களில் பல இடங்களில் அல்லாஹ்வை மறுத்து வாழ்கிறார்களே, இறை நிராகரிப்பாளர்கள், அவர்கள் சுற்றி திரிவது உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்வான். லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு. இப்ப நம்முடைய முஸ்லிம் என்ற பேரில் இருக்கக்கூடிய சிலர் இப்படித்தான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழ்வதையே விரும்புகிறார்கள் சிலர். அதான் அல்லாஹ் சொல்றான், ஊர்களில் இறை நிராகரிப்பாளர்கள் சுற்றி திரிகிறார்களே, அதை பார்த்து நீயும் ஆசைப்பட்டு உன்னையே நீ ஏமாற்றி கொள்ளாதே, ஏமாற்றம் அடையாதே. அந்த சுற்றுதல், இந்த உலகத்திலே சுற்றுகிறார்களே, ஊரை சுற்றி திரிகிறார்களே, இதெல்லாம் மத்தாஉன் கலீல், அது ஒரு சொற்பமான ஒரு இன்பம் தானே. அது சொற்பமான இன்பம், அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சுகம், அது ஒரு இன்பம், அவ்வளவுதான். அது முடிஞ்சுட்டா அது முடிஞ்சு போயிடும், எல்லாமே முடிஞ்சு போயிடும்.
அதிகமான இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அடுத்தவர்களை பார்த்து இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமியனாக வாழ முதல்ல விரும்புறதில்லை. அது சாதாரண ஒரு தாடியிலிருந்து ஆரம்பிச்சு மற்ற எல்லா சுன்னத்துகளையும் விடுவதற்கு தயாராகிவிட்டான். எல்லா சுன்னத்துகளையும். என்ன காரணம் என்றால் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்களை பார்த்து வாழ கற்றுக்கொண்டான். அதான் காரணம். அதான் அல்லாஹ் சொன்ன, அப்படி ஏமாந்துராத, அது ஒரு சொற்ப இன்பம். ஆனால் இந்த இறை நிராகரிப்பார்களுடைய கடைசி ஒதுங்கும் இடம் எது தெரியுமா? நரகம். அதுதான் கேடு கெட்ட இடம் என்று அல்லாஹ் சொன்னான். அங்கேயா நீ போக போகிறாய்? இவர்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து நீ அங்கதான் போக போறியான்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு இடத்துல தெரியுமா? வல்லதீன கஃபரு, சத்தியத்தை மறுத்து இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்கிறார்களே, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே இன்பமாக வாழ்வார்கள். வல்லதீன கஃபரு யதமத்தஊன, எப்படி சுகமா வாழ்வான், இன்பமா வாழ்வான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்னைக்கு இஸ்லாமியம் விரும்பி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இறையை நிராகரித்து விட்டு சுகமாக வாழ்கிறார்கள். எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆடு மாடுகள் தின்பதை போல தின்கிறான். அல்லாஹ் சொல்றான், இறையை மறுத்து விட்டு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆடு மாடுகளை ஆடு மாடுகளை எப்படி தின்று விட்டு தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் நடு ரோட்டிலேயே முடித்துக் கொண்டு, இந்த மாதிரி ஆட்கள் எங்க போய் சேருவாங்க? வன்னார் மஸ்வல்லஹும், அவர்களுக்கான ஒதுங்கும் இடமும் நரகம். ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது என்பது அது முஸ்லிம்கள் மூமின்களாகிய நம்முடைய வாழ்க்கை அல்ல. அது நம்முடைய மார்க்கத்தை விட்டு அப்பாற்பட்டவர்களுடைய வாழ்க்கை. அதை நாம் என்ன செய்யக்கூடாது? தேர்ந்தெடுத்து ஏமாந்து போய்விடக் கூடாது. நாம ஒரு இன்ப சுற்றுலா அப்படிங்கிறது இஸ்லாத்துல இல்லை. அப்படியானால் என்ன இருக்குது? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒருத்தன் எந்த நோக்கமும் இல்லாமல் ஊரை விட்டு வெளியேறினால் இந்த உம்மத்துடைய செயலே கிடையாது அப்படின்னு சொன்னா. எந்த நோக்கமும் இல்லை. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு நபிமார்களோ நல்லவர்கள் சாலிகீன்கள் யாரும் செய்யாத செயல் இன்ப சுற்றுலா செல்லுதல் என்று. இது எந்த நபிமார்களும் யாருமே செய்யாத செயல். அப்ப என்னங்க செய்யறது? நல்ல ஒரு நற்பயன் தரக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக ஒருத்தர் போறாருன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கு எப்படிங்க, அப்படி ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படிங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன சியாஹத உம்மதி, என் உம்மத்திலே அது சுற்றுலா அப்படின்னு இன்ப சுற்றுலா அப்படின்னு ஒண்ணு இருக்குது என்று சொன்னால் அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க வெளிக்கிளம்பி செல்றதுதான். அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போறதுதான், ஜிஹாதுக்காக செல்றதுதான், அறப்போர் செய்வதுதான். அதுதான் என்னுடைய உம்மத்துடைய சுற்றுலா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு. போகும்போது உதாரணமா இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக சென்று, நோக்கம் நியத் என்னமோ ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில அறப்போர் செய்வது. இரண்டாவது அல்லாஹ்வுக்காக கல்வியை கற்பது என்ற நோக்கத்தோடு ஒருத்தர் ஊரை விட்டு வெளியே போறாரு. போன இடத்துல இப்போ இங்க இருந்து வெளிநாடுகள்ல போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல போய், ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி இருக்கு, அது எக்ஸ்பைரி ஆயிட்டு. நான் அடிக்கடி சொல்றேன், எக்ஸ்பைரி ஆகி போச்சு. அதனால இங்க படிச்சா ஒழுங்கான படிப்பு கிடைக்காதுன்னு சொல்லி வெளியில போய் என்ன செய்யறாங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அதே மாதிரி வெளி ஊர்கள்ல வெளிநாடுகள்ல போய் ஓதக்கூடிய குர்ஆனுடைய ஹதீஸுடைய பல கல்விகளை கற்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அந்த உயர்ந்த நோக்கத்தோடு ஊரை விட்டு வெளியில சென்று போன இடத்துல அப்படி ஒரு 4 இடங்களுக்கு போயிட்டு வரலாம் என்று சென்றால் அது ஒன்றும் தப்பல்ல. நியத் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வது, நியத் உயர்ந்த கல்வியை கற்பதென்ற நோக்கத்தோடு செல்வது, அந்த போன இடத்துல இது மாதிரியா சென்று வருவது என்பது தப்பல்ல. இன்னமல் அமாலு பின்னியாத்,
வைன்னமா லிக்குல்லி இம்ரிஹின் மானவா. அமல்கள் அத்தனையும் எண்ணங்களை கொண்டே சீர்பெறுகிறது, சீராகிறது. ஒரு மனிதன் அவன் எதை எண்ணுகிறானோ, எதை நியத்தாக கொள்கிறானோ அதே அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போறது இந்த நியத்துல, போன இடத்துல ஒரு 4 இடங்களை பார்ப்பது என்பது ஒன்றுமல்ல. ஆனால் இன்ப சுற்றுலா, கேலி கூத்து, கும்மாளம், ஆடல் பாடல், அந்நிய பெண்களோடு கூத்தடிப்பது, கும்மாளம் போடுவது, அதை வாகனத்திலே செல்கிற போதே கத்தி கொண்டு செல்வது, இதுக்கெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. இன்னைக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஆண்களையும் பெண்களையும் கலந்து உறவாட விட்டு கேவலம் இன்னைக்கு நீங்க பாருங்க என்னெல்லாம் நடக்கிறது என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சிறு வயதிலேயே கர்ப்பமான பெண்கள் கர்ப்பத்தை கலைப்பதற்காக ஹாஸ்பிட்டல்ல வரிசையில நிற்கக்கூடிய அவ்வளவு நிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், இந்த சுற்றுலாவை பற்றி அல்லாஹ் சொன்னான், குல் சீரு ஃபில் அர்தி. நபியே நீங்க சொல்லுங்க, நீ குர்ஆன்ல எடுத்து பாருங்க, சீரு ஃபில் அர்தி அவலம் யஸீரு ஃபில் அர்தி. நீங்க சுற்றி பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். சுற்றி போறங்க அப்படின்னு சொல்லுவான். என்ன நோக்கது தெரியுமா? குல் நபியே நீங்க சொல்லுங்க, சீரு ஃபில் அர்தி, பூமியில அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு வரட்டும். எதை பார்க்கணும்? கைஃப பதஅல் ஹல்க சும்ம யுஈதுஹு. அல்லாஹ் சொல்றான், கைஃப பதஅல் ஹல்க சும்ம அல்லாஹு யுன்ஷிஉ நஷ்அத்தல் ஆখিরা. அல்லாஹ் படைப்புகளை எப்படியெல்லாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறான். ஒரு நேரம் நான் இல்லை, ஒரு 46 வருடங்களுக்கு முன்னாடி நானாக இல்லை. இங்க இருக்கக்கூடியவர்களுடைய வயதை வைத்து அதை விட 1 வருடத்தை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்கள். அதற்கு முன்னால் நானாக இல்லை, நான் எங்கே இருந்தேன்? ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. ஒரு மனிதனிடத்துல இப்படி ஒரு காலம் வந்தது, அவன் ஒரு செய்யாவே இல்லை. ஆடையில பட்டாலே சீ என்று சொல்லக்கூடிய ஒரு அற்பமான ஒரு தண்ணியாகத்தானே இருந்தான். சீ, நான் மனிதனாக இருந்தேன் அவர் 46 வருடங்களுக்கு முன்பாக இல்லை. இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நான் இப்ப உருவாகி வந்திருக்கிறேன். நீங்கள் ஊர்களுக்கு சுற்றி திரிகிறீர்கள், சுற்றுலா செல்கிறீர்கள் என்றால் நோக்கம் அல்லாஹ் என்ன மாதிரியான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறான். இப்படி படைத்தவன் ஒன்றும் இல்லாமல் இருந்தவற்றை உருவாக்கியவனால் மௌத்துக்கு பின்னால் அல்பாசுவாதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் எழுப்புதல் என்பது அல்லாஹ்வுக்கு சிரமமா? இந்த சிந்தனை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வல்லதி யபதஉல் ஹல்க சும்ம யுஈதுஹு வஹுவ அஹ்வன் அலைஹி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வல்லதி பதஅல் ஹல்க, ஹல்கை ஒரு படைப்பை ஆரம்பித்தவன் அல்லாஹ், அதை மீட்பவனும் அவனே. படைத்தவனால் மீட்பது சிரமமா? ரொம்ப லேசி. வஹுவ அஹ்வன் அலைஹி. இந்த சிந்தனை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். ஊரை விட்டு வெளியேறி ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த நியத்தை சரி செய்து கொண்டு போகணும். அவலம் யஸீரு ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் சுற்றி பார்க்கவில்லையா? எத்தனை பேர்களை நாம் அழித்திருக்கிறோம். இடிகளை கொண்டு, மின்னலை கொண்டு பூமியை அதிரச் செய்து தான் நாம் அழித்திருக்கிறோமே. அதையெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லையா? சுற்றி பார்க்கும் போது இந்த மாதிரி இடங்களுக்கு போனா குதூகலம் ஆகாது. அதான் அல்லாஹ் கேட்கிறான், ஃபலம் யஸீரு ஃபில் அர்தி, இவர்கள் பார்க்க வேண்டாமா எப்படி எல்லாம் நான் உலகத்துல எத்தனை பேர்களை என்னென்ன அழித்திருக்கிறேன். ஒரு ஊர்ல தோன்றாங்க, ஒரு இடத்தை தோண்டுனா உள்ள இருந்து ஜனாசா வருது. எப்படி? ரெண்டும் சேர்ந்து இருப்பது போல ரெண்டு ஜனாசாக்கள் சேர்ந்து இருக்கிறது. யாரு? லூத்தி செயலை செய்தவர்கள். அதெல்லாம் என்னன்னு பின்னால வந்து கேளுங்க, அதெல்லாம் தெளிவா சொல்ல முடியாது இல்லையா? லூத்தி செயலை செய்தவர்கள் அப்படியே புதைக்க அல்லாஹ் அப்படியே பூமியிலே புதைத்தான். தோண்டும் போது அப்படியே வருகிறார்கள். எப்படி செத்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். அப்பலம் யஸீரு ஃபில் அர்த், பூமியிலே கொஞ்சம் சுற்றி திரியவில்லையா? அப்படி திரிந்து இந்த மாதிரியாக அழித்தவர்களை எல்லாம் பார்த்திருந்தால் அவர்களுக்கு சிந்திக்கும் ஒரு உள்ளம் வந்திருக்கும், கேட்கும் காது வந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி? இதையெல்லாம் பார்த்திருந்து உணர்ந்திருந்தால் சிந்திக்கும் உள்ளம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும்.
இன்னைக்கு சிந்திக்கிற உள்ளமா இருக்குது, என்ன சொன்னாலும் சிந்திக்க மாட்டேங்குது, எது சொன்னாலும் காதலை ஏற மாட்டேங்குது. ஆதானு யஸ்மவுன பிஹா, அல்லாஹ் சொல்றான் வலாக்கின் தாமல் குலூப் வலாக்கின் தாமல் அபுசார். அல்லாஹ் சொல்றான் அவர்கள் கண்கள் குருடானவர்கள் அல்ல, ஃபைன்னஹா லா தாமல் அபுசார் வலாக்கின் தாமல் குலூப் அல்லது ஃபி சுதூர், உள்ள குருடர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நீங்க போங்க, போய் பாருங்க நான் படைப்புகளை எப்படி படைத்திருக்கிறேன், மௌத்துக்கு பிறகு நான் எப்படி எழுப்புவேன் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க அப்படின்னு சொல்றான். சரி, போற இடங்கள்ல அல்லாஹ்வால் அளிக்கப்பட்ட இடங்கள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா, நபிகளாருடைய கடைசி ஹஜ், அதுல பயணம் செய்கிற போது வேகமாக சென்றவர்கள் அலைக்கும் பி சக்கீனா, மெதுவா போங்க அப்படின்னு சொன்னாங்க. மெதுவா போங்க, ஓடாதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு இடம் வருகிறது, அது முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இடம். அது முஸ்தலிஃபாவையும் சாராதது, மினாவையும் சாராத முஹஸ்ஸிர் என்று ஒரு இடம் வருது. அந்த இடம் வந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் நின்று விட்டு வாகனத்தை கொஞ்சம் வேகமாக விரட்டினார்கள். அவ்வளவு நேரம் சக்கீனா அமைதியாக போங்கன்னு சொன்னவங்க அந்த இடம் வந்ததும் சீக்கிரமா போங்கன்னா அந்த வாதியை, அந்த ஓடையை கடக்கிற வரை. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, சாதாரணமா போனாங்க. என்னன்னா காபத்துல்லாவை அழிக்க வந்தானே அப்ரஹாம் மன்னன், அவனை அல்லாஹ் தஆலா சிறிய பறவை அபாபீல் என்ற ஒரு சின்ன பறவையுடைய அந்த சின்ன அலகுல சின்னதா ஒரு கல்லை கொண்டு அழித்தானே, அந்த யானை படை அழிக்கப்பட்ட இடம்தான் முஹஸ்ஸிர். இப்ப நாம ஹஜ்ஜுக்கு போனா வாகனத்துல போறவங்களா இருந்தா வாகனத்தை கொஞ்சம் வேகமாக செலுத்த நபியுடைய சுன்னத். நடந்து போறவங்களாக இருந்தா அந்த இடம் வந்ததும் சீக்கிரமாக நடந்து சென்று விட வேண்டும் அந்த இடத்தை. அப்போ இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோடு நான் அல்லாஹ்வுடைய அப்படிதான் போகணும். ஆனா இன்னைக்கு கேளிக்கை கூத்துகள், கும்மாரங்கள், மது, மாது, சூது, இதுக்காகத்தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இததான் மார்க்கம் தடுக்கிறது. போராக இருந்தால் என்ன நோக்கத்துக்காக போகணும், புல் சீரு ஃபில் அர்த், பூமியிலே பயணம் செய்யுங்கள். செய்கிற போது அல்லாஹ் எப்படி படைத்தான், அவன் எப்படி மீட்டுவான் என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபன்துர் அப்படிங்கிற அல்லாஹ், ஃபன்துர் கைஃப பதஅல் ஹல்க. அப்ப பயணம் போறோம் அப்படின்னா எதுக்காக போறோமோ அந்த தேவை பூர்த்தியானவுடன் வேகமா ஊர் வந்து சேர்ந்துடும், வேகமாக சீக்கிரமாக. ஏனென்றால் சொன்னாங்க பயணம் என்பது, பயணம் போறோமே அது நரகத்தின் ஒரு துண்டு அப்படின்னு சொன்ன, அதாபுடைய ஒரு துண்டு. அஸ்ஸஃபரு கித்அத்து மினல் அதாபி. ஏன் அப்படி சொன்னாங்க, நீ சொகுசு ஆயிடுச்சா, சொகுசுக்குள்ள ஒரு சொகுசு இருக்குதா, அன்றைக்கு இருந்துச்சு இன்னைக்கும் இருக்குது. அந்த மாதிரி கஷ்டத்துல போறவங்க இருக்காங்க, அன்னைக்கு நடந்துதான் போவாங்க. இந்த எனக்காவது இந்த ஆடு மாடுகளை சிந்திச்சிருக்கிறீங்களா, அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். எனக்காவது இந்த ஒட்டகத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஒரு தடவை தண்ணி குடிச்சதுன்னா 40 நாள் பயணம் செய்யும். அதான் அழகான வாகனம் அது. அந்த காலத்துல நீண்ட பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒட்டகம் தான். தண்ணி குடிச்சிச்சுன்னா ஒட்டகத்தினுடைய ஒட்டகத்தை பத்தி பேசுறாதா, அது தனியா பேசலாம். அதனுடைய கண்கள், அதனுடைய காலுடைய குழம்புகள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்கோ, கொஞ்சம் அந்த ஒட்டகத்தை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றான் அல்லாஹ். அதனுடைய கால்கள், நம்ம ஊர்ல என்ன செய்யறாங்க, இப்ப ஒட்டகத்தை கூட்டிட்டு வந்து இந்த ஹஜ் பெருநாள்ல இந்த ரோட்ல நடக்காது, சில நேரங்களில் கீழே விழுந்துடும். அது நடக்கிற இடம் பாலைவன மணல், அதுக்கு பேரே பாலைவன கப்பல். அது பாலைவனத்துல தான் அழகா நடக்கும். அதனுடைய கால்கள், அதனுடைய பழக்கம் என்னன்னா முள்ளையே சாப்பிடும். பாலைவனத்துல என்ன முளைக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா அங்க முளைக்கக்கூடிய முட்களையே சாப்பிட்டு வாழும் அது. அதான் அல்லாஹ் சொன்ன அஃபலா யன்துரூன கைஃப குலிகத். பயணம் போகிற போது வாகனத்தை யோசிக்கணும், ஒட்டகத்தை யோசிக்கணும். நீங்க தலை குனிஞ்சீங்கன்னா ஒட்டகம் தெரியும், நீங்க இருக்கக்கூடிய வாகனம் தெரியும். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். கொஞ்சம் தலையை தூக்குனீங்கன்னா வைல ஸமாஇ கைஃப ருஃபியத், வானம் தெரியும். வானத்தை அல்லாஹ் தூண்களே இல்லாமல், கண்ணுக்கு புலப்படுகிற தூண்கள் இல்லாமல் அல்லாஹ் நிறுத்தி வைத்திருக்கிறார். வைல ஸமாஇ கைஃப ருஃபியத் வைலல் ஜிபாலி
மேலே உயர்த்தின பார்வையை கொஞ்சம் நேரா பார்த்தீங்கன்னா ஜிபால் தெரியும். மலை பிரதேசங்களுக்கு போகிறோம். மலையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கிறான், அந்த சிந்தனை நமக்கு வருதா? கடலுக்கு போகிறோம், கடலை பார்க்க, கடலை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கிறான், அந்த சிந்தனை வருதா? வைலல் அர்லி கைஃப சுத்திஹத், வைலல் அர்லி கைஃப சுத்திஹத், பூமி அவ இருக்கிற வாகனத்தை யோசி, தலையை தூக்கினால் வானத்தை யோசி, நேராக பார்த்தால் மலையை யோசி, குனிந்தால் பூமியை யோசி. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் எந்த பக்கம் திரும்பினாலும் என்னுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது, பார்த்து சிந்தித்து உணர்ந்து கொள். வயஸ்அலூனக அனில் ஜிபாலி, மலையை பற்றி நபியே உங்களிடத்துல கேட்கிறார்கள். ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, ஒண்ணுமே இல்லாம தூசி தூசி ஆக்கிடுவான். ஃபயதுருஹா கஅன் ஸஃப்ஸஃபா லா தரா ஃபீஹா ஐவஜா வலா அம்தா, எந்த மேடு பள்ளங்கள் எதுவுமே இல்லாமல் எப்படி போட்டுருக்காங்க டைல்ஸ், அந்த மாதிரி பூமியை அல்லாஹ் ஆக்கிடுவான். எப்போ? கியாமத்துடைய நாள்ல. கீழே செம்பு தர, செம்புல நிக்க முடியுமா? இந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. ஓடி ஓடி எங்கேயாவது கிடைக்காதா நிழல்? நிழலின் அருமை வெயிலில் தெரிகிறது. நரகத்தின் அருமை எப்ப தெரியும்? நரகத்தினுடைய அந்த பவர் சொர்க்கத்துடைய நிழல தெரியும். அங்க போய் உட்கார்ந்தது தெரியும். அப்ப இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கிறோம் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நீங்கள் ஊரை விட்டு சென்றால் சரி. எந்த நோக்கமும் இல்லாமல் சுற்றுலா, இன்ப சுற்றுலா அப்படிங்கிறது இருக்கு, மார்க்கத்துல இல்ல. அதான் அல்லாஹ் சொன்னா கைஃப பதஅல் ஹல்க சும்ம அல்லாஹ் யுன்ஷிஉ நஷ்அத்தல் ஆகிரா. பயணம் போறீங்க, சீக்கிரம் ஊர் வந்து சேர்ந்துருங்க. ஏன்னா சாப்பிட முடியாது ஒழுங்கா, தூங்க முடியாது ஒழுங்கா, குடிக்க முடியாது ஒழுங்கா. அதான் சொன்னா இதா கலா ஹம்மதஹு, அவனுடைய தேவை பூர்த்தியான நஹ்மதஹு, அவனுடைய தேவை பூர்த்தியாகிவிட்டால் சீக்கிரமாக வீடு வந்து சேர்ந்து விடட்டும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்ப போறவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வந்துடணும். பயணத்துல நமக்கு சலுகைகள் இருக்கு, அந்த சட்டங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளணும். ஒருத்தர் ஊர்ல இருக்கிறாரு, 5 நேரம் சரியாக தொழக்கூடியவராக இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், 5 நேரம் சரியாக தொழக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 பேருக்கு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, அபூ புர்தா ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்டேன், அவரும் யஸீத் இப்னு அபி கப்ஷா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் பயணத்துல தோழராக இருந்தாங்க. இந்த அபூ புர்தா இருக்கிறாங்களே, அவங்க சொல்றாங்க யஸீத் இருக்காங்களே பயணத்துல கூட நோன்பு வைப்பாங்க. யஸீத் இருக்கிறாரே அவரு பயணத்துல கூட நோன்பு வைப்பாங்க. அப்ப அபூ புர்தா சொல்றாங்க, என்னுடைய வாப்பா அபூ மூசா ஷாரி அவங்க அடிக்கடி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரல் அப்து, ஒரு அடியான் நோய்வாய்ப்பட்டார் அல்லது பயணம் போகிறார் என்றால், ஒருத்தர் நோய்வாய்ப்படுகிறார் அல்லது பயணம் போகிறார், நோயினால் அல்லது பயணத்தினால் அவருடைய அமல்களில் கொஞ்சம் முன்ன பின் ஆகிறது என்றால், அவர் ஊரிலே இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது என்ன அமல் செய்தாரோ அந்த அமலுக்கான கூலியை அப்படியே அல்லாஹ் கொடுத்து விடுவான். பயணத்துக்கு இப்படி ஒரு சிறப்பும் இருக்கு, அதை நம்ம கேட்கணும்ல. எல்லாம் எடுத்து வைக்குவோம், எப்படிங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்பார். இந்த எல்லா இடங்களுக்கு மத்தியில ஒரு முசல்லா உள்ள நுழையாது, போகாது. பிளாஸ்டிக்ல முசல்லா இருக்கு, நீங்க தண்ணிக்கு மேல கூட போட்டு தொழுதுக்கலாம். அதை தொழணுங்கிற சிந்தனை வந்தா தானே பயணத்துல. நம்ம போறதே அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகளை சிந்திப்பதற்காக அல்ல, ஜாலி டூர். அவன் இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தால் முசல்லா தானாக என்ன செய்யும், தன்னுடைய அந்த பயண சாமான்கள்ல முசல்லாவும் இருக்கும், முடிந்தால் ஒரு குர்ஆனும் இருக்கும். குர்ஆன் ஓத தெரியக்கூடியவராக இருந்தால் குர்ஆனும் இருக்கும். பயணத்திலே குர்ஆன் ஓது. எல்லாருக்கும் மனப்பாடமாக சூரா தெரியுமானால் ஒரு சூறாவை ஆரம்பித்து எல்லாரும் பின்னாடி ஓதலாமே. நாம போறது அதுக்கல்ல, ஜாலி டூர். ஜாலி டூருக்கும் மார்க்கத்துல இடம் இல்லை. எந்த நபிமார்களும் சென்றதில்லை, எந்த சாலிகீன்களும் சென்றதில்லை. அப்ப சொல்லுவாங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க, சொல்லுவாங்க என்னன்னா, ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்வதற்கு அவரோடு 2 விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. 1, அவனோடு பயணம் பண்ணணும். என்னோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு 2 விஷயம். 1, அவரோடு பயணம் செய்யணும். பயணம் செஞ்சா அவன் லட்சணம் என்ன, அவன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும்.
ரெண்டாவது அவனுக்கு கடன் கொடுத்து பார்க்கணும். கடன் இந்த ரெண்டு செயலை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களோடு இருக்கிறவன் எப்படிப்பட்டவன், லட்சணமானவனா அல்லது அவலட்சணமானவனா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த ரெண்டு செஞ்சு பாருங்க. அப்ப பயணத்துல போகிற போது இருக்கைகளை, உணவுகளை, சாப்பிடுற உணவுகளை, தங்கும் இடங்களில் கொஞ்சம் முன்ன பின் ஆனா இதையெல்லாம் நமக்கு மத்தியில கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளணும். அப்படி நாம உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு வயசானவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்களுக்கு கொடுத்துருவான், ஆம்பளை கொடுக்க மாட்டான். அதான் இங்க ஒரு வயசானவர் இருக்கிறாருன்னு சொன்னா நாம எந்திரிச்சு அவருக்கு இடம் கொடுக்கிறது. நம்ம சாப்பிடுறோம், எல்லா ஏற்பாடோடு வந்திருக்கோம் சொன்னா பக்கத்தில் இருக்கிறவர் யாராக இருந்தாலும் சரி, வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி. பில் ஜம்பினா என்ன? பயணத்துல உன்னோடு தோளோடு தோள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர் மூமின் அல்ல, அது காஃபிராக இருந்தாலும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லலாம்ல. இருக்கையை, உணவுகளை பகிர்ந்து கொடுப்பது. ஒரு சஹாபி தன்னுடைய பலகீனமான வாகனத்துல இறங்கினாரு. அவர் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவர் பலகீனமான ஒரு வாகனத்துல இறங்குறாரு, இப்படி பாக்குறாரு, இப்படி சுத்தி பாக்குறாரு. இது பார்வையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, உங்களை யார்கிட்டையாவது அதிகப்படியான வாகனம் இருந்தால் வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் கொடுங்கள். உங்கள்ட்ட அதிகப்படியான சாப்பாடு இருந்தால் சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், பொருட்களில் மேல் மிச்சமானவை எதுவும் எங்களில் யாருக்கும் சொந்தமே கிடையாது என்று நினைக்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பொருளையும் விலாவாரியாக சொன்னார்கள். இப்படி இருக்கணும் பயணம். கொடுக்கணும், சாப்பிடுறது கொடுக்கணும், தண்ணி இருந்தா தண்ணி கொடுக்கணும். தங்குற இடத்துல ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி தருவான். எல்லா குர்ஆன் வசனங்கள். ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். அப்ப இருக்கையை பகிர்ந்து கொள்ள இப்படி செய்யணும். பத்ர் யுத்தத்துல ஒரே ஒரு ஒட்டகத்துல 3 பேர் பயணம் செஞ்சாங்க. அபூ லுபாபா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேர் மாறி உட்கார்ந்துக்கணும். முதல்ல அபூ லுபாபா, அப்புறம் அவருக்கு ஒரு டைம் வரும், அவர் இறங்கிடுவாரு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல்ல ஏறுவாங்க, அப்புறம் அவர் டைம் வரும், இறங்கிடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுவாங்க. இந்த 2 பேரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் நடந்து வருகிறோம். நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்க மேலேயே இருங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தெரியுமா? நீங்கள் இருவரும் என்னை விட பலசாலிகள் அல்ல நடந்து வருவதற்கு, நானும் உங்களை விட அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை நாடுவதில் தேவையற்றோடும் அல்ல. எப்படி வார்த்தை! அதனால நானும் என்ன செய்யறேன், நடக்கிறேன். இந்த முறை யாருக்கு வருகிறதோ அவர் வாகனத்தில் ஏறிக்கொள்ளுங்கள். இப்படி இருக்கணும் பயணம் என்பது, சுற்றுலா போறது என்பது. அதே போல போயிட்டு வந்தா நேரா எங்க வந்துடணும்? பள்ளிக்கு வரணும். பள்ளிக்கு வந்து அதுக்கு முதல்ல பள்ளி திறந்து இருக்கணும். சுன்னது கூட தொழ முடியாம விரட்டக்கூடாது. ஏற சில பள்ளியாசல்ல கம்ப்ளைண்ட் நம்மள்கிட்ட எங்ககிட்ட எல்லாம் ஏன் தான் சொல்றாங்களோ தெரியல. சில பள்ளியாசல்ல தொழுது முடிஞ்சா ஓடுங்க கதவை பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். அத முதல்ல பள்ளி திறந்திருக்கணும் இல்லையா? நம்ம பள்ளி திறந்திருக்கோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. நம்ம பள்ளி எல்லா நேரமும் திறந்திருக்கும். லாக் பண்றது அப்படிங்கிறது இருக்கு ஒரு 9:30 to 12 மணி வரைக்கும் தான். அது அத்தியாவசிய தேவை இருந்தால் திறந்து விட்டுருவாங்க. லாக் பண்றது அவ்வளவுதான். அதுக்கு முதல்ல பள்ளி திறந்து பள்ளிக்கு வந்து நான் பள்ளிக்கு வந்து விட்டேன், இன்னும் சற்று நேரத்தை நான் என்ன செஞ்சிருவேன், அவங்க தயாராகும். வீட்டில் இருக்கிறவங்க தயாராகணும். அதற்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல பெண்கள் போறோம், ஊரை விட்டு தான்னா இது நடக்குதா? மஹரம் இல்லாமல் ஒரு பெண் போகக்கூடாது. இன்னைக்கு ஒரு வண்டியில
சொல்லக்கூடாது. 3 பேர் எல்லாம் நீங்க பார்க்கறதுதான் சரிங்க. சொன்னா நம்ம மேல கோவப்படுவோம். 3 பேரு 2 பேரு போறாங்களா இல்லையா? எங்கெங்களாமோ போறாங்க. யாரு மஹரம், கூட போறவங்க யாரு, என்ன ஏது எதுவுமே தெரியாது. கூடாது மார்க்கத்துல. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஹதீஸ்? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருக்கக்கூடாது. இப்படி ஹதீஸ் சொன்னாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் யாருமே இல்லை, தன்னந்தனியாக இருக்கக்கூடாது. ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது, அவளோடு மஹரமான ஒரு ஆண் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சஹாபி எந்திரிச்சாரு, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போருக்காக பேர் கொடுத்திருக்கிறேன், போருக்காக பேர் கொடுத்திருக்கேன், இந்த போருக்கு நான் வருவேன்னு சொல்லி. இப்போ என்னுடைய மனைவி ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜிக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னதும் மறு பேச்சு பேசல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க போங்க, உங்க மனைவியோடு ஹஜ்ஜிக்கு போங்க. இன்னைக்கு மஹரமே இல்லாமல் உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் அனுப்பி விடுறாங்க. அரசு சொல்லலாம், அரசன் சொல்லல. இந்த அரசு கேடுகட்ட அரசு சொல்லலாம். உத்தமனான அரசன் சொன்னான், நீ மஹரமானவர்களோடு தான் ஹஜ்ஜுக்கும் போகணும் உம்ராக்கும் போகணும் சொன்னான். இந்த கேடுகட்ட அரச இவங்க பின்பற்றுறாங்க. மேல இருந்து அரசன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? நீ நடக்குது உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு வழிகாட்டியா போறவர் இருக்காரு, அவர் ஒன்றும் மஹரம் இல்ல. கூட போறவங்க எல்லாரும் இருக்காங்களே மஹரம் இல்ல. அவங்க எல்லாம் மஹரம்னா யாரும் தெரியுமா? 7 பேர் வருவாங்க. 7 பேர் யார் யாருன்னு வந்து கேட்டுங்க. 7 பேர் தான் மஹரம். மஹரம்னா திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட ஆண். திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட ஆண் ஒருவர் அந்த பெண்ணோடு இருக்க வேண்டும். நீ நடக்குதா? 3 பேர் போறாங்க, 4 பேர் போறாங்க, வண்ணார்பேட்டைக்கு போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. தனியா என்ன நடக்குது? அது மேலப்பாளையத்துல என்ன நடக்குது? அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய பயணங்களை லேசாக்குவானாக. அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்ப்பதற்காக ஊரை விட்டு வெளியேறக்கூடியவளாக அல்லாஹ் அந்த உயர்ந்த நோக்கத்தை நமக்கு தந்தருவானாக. வாஹிரு தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.